வந்திருக்கிறதுலையே நான் தான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லைங்களா? ஆனால் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு விமானத்தில் உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக இங்கிலாந்துக்காரரு, ரஷ்யரு, இந்தியரு 3 பேரும் போயிட்டு இருந்தாங்க. மேலிருந்து பார்த்தா கீழே ஒன்றும் தெரியல. அப்போ இங்கிலாந்துக்காரர் ஜன்னல் வெளியில் பார்த்துட்டு சொன்னார், இதோ என் நாடு வந்து விட்டது, வானை தொடும் கட்டிடங்கள் என் நாட்டில் தான் உள்ளனன்னு சொன்னார். கொஞ்சம் தூரம் அந்த விமானம் பறந்துச்சு. அப்ப ரஷ்யர் சொன்னாரு, இதோ என் நாடும் வந்து விட்டது, ஏவுகணைகள் வானில் சீறி பாய்கின்றன, ஆகவே இதுதான் என் நாடு. ஏவுகணைகளை முதல்ல ஏவிய நாடு ரஷ்ய நாடு தாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் விமானம் பறந்துச்சு. அப்ப இந்தியர் சொன்னாரு, இதோ என் இந்திய தேசம் வந்து விட்டதுன்னு சொன்னாரு. மற்ற 2 பேரும் எப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, வேர்வையின் மனம் இந்த விண்வெளி எங்கும் வீசுகிறது. அப்பேற்பட்ட இந்த பெருமை வாய்ந்த மண்ணில் நின்றுகிட்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வியா, உறவா, பணமா, உழைப்பான்னு கேட்டா நிச்சயமா கடின உழைப்பு தான் வாழ்க்கையில் உயர்த்துன்னு பேச வந்திருக்கேன். எப்ப நம்மளுக்கு மனசு நிறைவடையும்? எல்லாரும் சொல்றாங்க செல்வம் வந்தாக்கா நம்மளுக்கு மனசு நிறைவடையும் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. இப்ப என்னன்னா கல்விங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம் மட்டும் கிடையாது, என்னால 4 பேர் முன்னேறாங்க அப்படிங்கறதால. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒரு காம்படிஷன் வச்சோம். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கவிதை சொன்னான், மாதா பிதா குரு தெய்வம், மாதாவான அம்மாவின் முதலெழுத்தாம் ஆ, அதை அறிமுகப்படுத்தியவன் நீ அப்படின்னா. அன்னைக்கு நான் பண்ண பூரிப்பு இருக்குதுங்களே, அதுக்கு அளவே கிடையாது. ஏன் எத்தனையோ பேர் எங்க காலேஜ்ல பணம் இல்ல படிக்கணும் அப்படின்றாங்க, வட்டி இல்லா வங்கி கடன் அறிமுகப்படுத்துறாங்க. படிப்புக்கு மட்டும்தான் வட்டி இல்லா வங்கி கடன் கொடுக்குறாங்க. இதோ ஒரு உழைப்புக்கோ இல்ல சொந்த பந்தம் அதிகமா இருக்கவங்களுக்கோ இல்ல செல்வந்தருக்கோ கவர்மெண்ட் வட்டி இல்லா வங்கி கடன் கொடுக்கறது இல்ல. இப்ப என்னன்னா படிப்புங்கிறது ஒரு காந்தம் மாதிரி. இப்ப செல்வம், உறவினர்கள், அப்புறம் உழைப்பு, இது எல்லாம் வேற வேற ஷேப்ல உள்ள இரும்பு துண்டு மாதிரி. அந்த காந்தத்தை நோக்கி அது 3ம் வந்துரும். இது எப்படி தெரியுங்களா சொல்றேன்? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே இருக்கு. எங்க அப்பா ஒன்னும் பணக்காரர் கிடையாது. எங்க அப்பா எம்எஸ்சி பிஎட் முடிச்சாரு. முடிச்சுட்டு இப்ப ஹெட் மாஸ்டரா இருக்காரு. அந்த கல்வியால தான் 4 பேர் எங்க அப்பாவை தேடி வராங்க. கல்வியால தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம். அந்த கல்வியால தான் எப்படி உழைக்கணும்னு நாங்க கத்துக்கிட்டோம். அதனால படிப்பு ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பணம் 10ம் செய்யும், பணம் 10ம் செய்யும் சொல்றாங்க. ஆனா கல்வி ஒண்ணுதான் செய்யும், அது எல்லாத்துக்கும் நல்லதே தான் செய்யும். பேஸ் மேக்கர்ங்கிற ஒரு கருவி செயற்கை இதய துடிப்பை உருவாக்குது. அதை நீங்க வேணா பணத்தால விலைக்கு வாங்கலாம். ஆனா யாரால உருவானது? எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கல்விதான். அசோகர் காலத்திலேயே என்னன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதை பத்தி தான் நம்ம படிக்கிறோம்னு சொன்னோம். ஆனா அசோகர் காலத்துல என்னன்னா குருகுலம்ங்கிற ஒரு கல்வி இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிடையாது. ஆனா குருகுலம் அந்த கல்வி இருந்தப்ப என்னன்னாக்க நிறைய மரம் வளர்த்தோம். ஆனா இப்ப நம்ம நிறைய பூகம்பங்கள் வருது, மரம் எல்லாம் வெட்டுறதாலதான். இதே படிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இது எப்படி சொல்லணும்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எப்ப வரும்னா ஒரு படிச்சவங்களால மட்டும்தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியும். 50 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்த இடத்துல இன்னைக்கு 500 இன்ஜினியரிங் காலேஜ் போட்டி போட்டுட்டு நான் தான் முதல்ல கொண்டு வராங்கன்னா எப்படி? எதனால? கல்வியோட மதிப்பு தெரிஞ்சதால மட்டும்தான். இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கல்லாமை இல்லாமை ஆக்குவோம், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம், வாசிப்போம், வளம் பெறுவோம்.